11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். லேடி வில்லிங்டன் ஸ்கூலில் வந்து படிக்கிறேன். இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் அன்னைக்கு வந்து சிஎம் வந்திருந்தாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு. நான் வந்து பக்கத்துலேயே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் சந்திக்க முடியாமல் நான் வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு போய் அவ்வளோ பக்கத்துலேருந்து பார்த்தேன். அவங்க வந்து 14 பொருட்கள் வச்சு அந்த பேக் வந்து கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதை வந்து வீட்டில் வாங்கிட்டேன்னா ரொம்ப காசாகும். அதே ப்ரைவேட் ஸ்கூலில் நம்ம வந்து அதை வாங்கணும்னா அவ்வளோ காசு போடணும். அதே ஈடுல கவர்மெண்ட் ஸ்கூல் இப்போ வந்துருச்சு. யாராலன்னா முதலமைச்சரால தான். இப்போ வந்து காலை உணவு திட்டம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்த்தோன்னே. இன்னும் நல்லா படிக்கணும்னு தோணுது. இந்த ஸ்கூலுக்காக நல்லா ஃபர்ஸ்ட் வரணும்னு தோணுது. அதான் அவங்க முதலமைச்சர் கையால வந்து இன்னும் நிறைய வாங்கணும்னு தோணுது. இப்போ இந்த நோட் புக்கெல்லாம் கொடுக்குறாங்க ஃப்ரீயாகவே. பட் ப்ரைவேட் ஸ்கூலில் இதெல்லாம் நம்ம ஃபீஸ் பே பண்ணாதான் தருவாங்க. இங்கே ஃப்ரீயாகவே ஜாமெண்ட்ரி பாக்ஸ், பென்சில், எல்லா ரப்பர், ஸ்கேல், புக்ஸு, பேக் எல்லாமே ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் எங்களுக்கு வந்து 8:30க்கு கிளாஸ் நடக்கும். அப்போ வந்து நிறைய பேர் சாப்பிடாம வருவாங்க. அவங்களுக்குலாம் வந்து காலையிலேயே காலை உணவு திட்டம் போடுறதுனால எல்லாரும் சாப்பிட்டு நாங்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இந்த ஸ்கூல் ஹாப்பியாக இருக்கும். நிறைய விஷயம் ஒரு சில நேரத்தில் அப்பா கிட்ட கேட்கும் போது தோணும், அப்பா கிட்ட காசு இருக்காது. பட் இங்கே வந்து நாங்கள் கேட்காமலே வந்து எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. படிக்கணும்னு ஆசை இருக்கு. என்ன படிக்கணும்னு ஆசை? அது மாதிரி ஏதாவது படிக்கிறீங்க? ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசை இருக்கு. ஐஏஎஸ் படிக்கணும். அப்பாட்ட சொல்லுவீங்களா? ஐஏஎஸ் சொல்லியிருக்கேன். அவர் வந்து நீ இந்த ஸ்கூலில் படித்ததுனால கொஞ்சம் உனக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது, இங்கேயே படி, இது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எப்படி இருக்கு உங்களுக்கு? கிளாஸில் கோச்சிங் நல்லா இருக்கா? டீச்சர்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுறாங்க. ஏதாவது புரியலன்னா நல்லா சொல்லித்தராங்க. அவங்கக்கிட்ட எங்களுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் அவங்களாவே கொடுத்து எங்கள்கிட்ட பழகுறாங்க. ஸ்கூல்ல படிக்கலன்னு வருத்தப்பட்ட இல்ல, அது சுத்தமா இல்ல. இங்க அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே மாறி இருக்கு. எந்த சப்ஜெக்ட் பிடிக்கும்? மேத்ஸ். நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு சிஎம் பேக் கொடுத்தாரு. எனக்கு சிஎம் வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க கையால் பேக் கொடுத்ததுலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸ்கூலுக்கு வந்தது எவ்வளோ ஜாலியாக இருக்குது. லீவில் என்ன பண்ணீங்க? இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு போன அழுதிங்களா இல்லை ஜாலியாக வந்தீங்களா ஸ்கூலுக்கு? ஜாலியாக வந்தேன். ஏன் ஜாலியாக வர்றீங்க ஸ்கூலுக்கு? ஸ்கூல் ரொம்ப பிடிச்சி இருக்கு. அதனால. படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட். சம்மர் லீவ்லாம் முடிஞ்சு ஸ்கூலுக்கு வர்றப்ப எப்படி இருந்தது? ஜாலியா இருக்கு. முதல் நாளே சிஎம் பார்த்ததுல சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க இன்னைக்கு? பேக், கலர்ஸ், புக்கு எல்லாமே கொடுத்தாங்க. எல்லாமே புதுசா? ஆமா. சரி. எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது படிக்கிறதுக்கு? இந்த மாதிரி பேக் இதெல்லாம் கொடுத்தா உங்களுக்கு ஜாலியாக இருக்கா? ஆமா, படிக்கணும்ன்ற ஆர்வம் வருது. உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்? என்ன? இங்கிலீஷ் பிடிக்கும். இங்கிலீஷ் பிடிக்குமா? அப்பா என்ன பண்ணுறாங்க? அப்பா வேலை பார்க்குறாரு. சரி. உங்களுக்கு 4th ஸ்டாண்டர்ட்ல எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க டீச்சர்ஸ்லாம்? நல்லா தான் சொல்லிக் கொடுப்பாங்க.